வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டெலகிராமில் இருக்க இந்த அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸில் எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெலகிராமில் இருக்க இந்த ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்தோம் நம்ம சேனலாக பிடிச்சிருந்தா, நம்ம போகிற ரிசர்வ் பிடிச்சிருந்தா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே யாஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே யாஸ், நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ அந்த லிங்க்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தான், ஏன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் உங்கள் டெலகிராம் வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் டெலகிராம் போட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் வந்துருங்க. ஸோ செட்டிங்ஸில் வந்துட்டு கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா சேட் செட்டிங்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அண்ட் எமோஜின்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஷோ மோர் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும், ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வேணுன்ற ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஆட் பண்ணுங்கள் ஃபேவரட்டில். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜோக்கர் ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணுறேன் கரெக்டாக சர்ச் பண்ணி. ஸோ இந்த ஜோக்கர் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் 15 ஸ்டிக்கர்ஸ்னு இருக்குது பாருங்க காய்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் காய்ஸ் வந்து இந்த நிறைய எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணுன்ற ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை ஸ்டிக்கர் செட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது அப்படியே நீங்கள் இந்த வேணுன்ற ஃபேவரட்டான ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கருக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சிவ், காப்பி லிங்க்கு, ரீஆர்டர், ஷேரு, ரிமூவ்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் காப்பி லிங்க்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டிக்கரோட லிங்க் இப்படி தான் நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வாங்க. உங்கள் டெலகிராம் ஹோம் பேஜில் என்ன பண்ணுறீங்க, சர்ச் பாரில் டெலகிராம் ஸ்டிக்கர்ஸ் டு வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். ஸோ இந்த பாட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்ட் அடிங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து போகாது, செகண்ட் டைம் வந்து ஸ்டார்ட் அடிங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே ஸ்டார்ட் வந்து போயிடும். ஸோ போயிட்டு இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்ளை மெசேஜ் மீன் ஒன்று வரும். ஸோ ஹாய், ஐ கேன் ஹெல்ப் ட்ரான்ஸ்ஃபரிங் டெலகிராம் ஸ்டிக்கர்ஸ் டு வாட்ஸ்அப்னு. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, அந்த காப்பி பண்ணிவிட்டு வந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ சென்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டன் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அது வந்து ஃபைல் கிடையாது, ஸ்டிக்கர் பேக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கர் பேக் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால தான் காய்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் ஆகி வருது. ஸோ நீங்கள் இப்போ தான் டெவலப் பண்ண போனீங்கன்னா டவுன்லோட் ஸ்டிப்பில் போட்டு வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் அமுச்சு விட்டு இதுமாதிரி வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இது அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள் டெலகிராம்லேயே. ஸோ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் டு டவுன்லோட்ஸ் கொடுத்து ஃபைல் மேனேஜரில் போய் ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயே வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் டெலகிராம் வந்து கிளிக் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வித்தில் பார்த்தீங்கன்னா குரோமு TG2WA HTML வியூவரில் வந்து காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப் பார்த்தீங்கன்னா TG2WA அந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் மை சாய்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, TG2WA, TGனா டெலகிராம், WAனா வாட்ஸ்அப்பு, அதாவது டெலகிராம் டு வாட்ஸ்அப்பு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அதை கிளிக் பண்ண ஆக்சஸ் கேட்பாங்க, ஃபைல் ஆக்சஸ்ஸை அலோவ் பண்ணுறேங்க. ஸோ அலோவ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வேறு லெவல் இதுன்னு சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு வாட்ஸ்அப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுறீங்களா, ஆட் பண்ணுறதுன்னு கேட்குது, ஆட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிங் ஜோக்கர் டு வாட்ஸ்அப்னு வந்துருச்சு. ஸோ இப்போ போய் நம்ம வாட்ஸ்அப்பில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப் உங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இமோஜி ஆப் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேவரட்டான ஜோக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் ஆப்ஷன் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தரமான இதுன்னு சொல்லுவேன், ஸ்டிக்கர்னு சொல்லுவேன். ஏன்னா டெலகிராமில் இருக்க அந்த ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா செம்ம யூனிக்காக இருக்குது. ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஸ்டிக்கர்ஸ் வந்து பண்ணி காட்டுறேன் இதேமாரியே. ஸோ இதேமாரி தான் நீங்கள் அதேமாரியே 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்டிக்கர் அண்ட் இமோஜிலேருந்து வந்துட்டு இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஷோ மோர் ஸ்டிக்கர்ஸில் போய்ட்டு அதேமாரி ஜோக்கர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஆடுன்ற கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கீழே வந்துட்டு ஸோ எந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த பாட் உள்ளே போயிட்டு
அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதையும் நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டிக்கரையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ளே வரும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரிமெம்பர் டு மை சாய்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணதுனால டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆட் வந்து கொடுத்துட்றோம். ஸோ இப்போ பாருங்க இது பார்த்தீங்கன்னா எந்தவித அசியமும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர். ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜிஃப்னு சொல்லலாம், இல்லைன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டு வாட்ஸ்அப்னு இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆடிங் டு ஜோக்கர் டு வாட்ஸ்அப்னு வந்துச்சு. ஸோ இப்போ போய் உங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்ப்பீங்க அருமையாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேருந்து வர ஆரம்பிச்சிச்சு வாட்ஸ்அப்புக்கு. இந்தமாரி தாங்க டெலகிராமில் என்னென்ன ஸ்டிக்கர் இருக்கோ மொத்த ஸ்டிக்கரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலியம் பார்த்தீங்கன்னா வர வச்சு முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெத்தட் தான். ஏன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணுறது எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுறதாங்க அந்த ஆப்பு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோஜனம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணே இன்டர்வெஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ வேணான்ற இதுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் மாரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிடும். இதுதான் காய்ஸ் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்ல ஆப் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த டெலகிராமில் இருக்க இந்த யூனிக்கான ஸ்டிக்கர்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு போனோம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் தெரிஞ்சிடணும்னு நினச்சிங்கன்னா பல வீடியோஸில் தெரிஞ்சிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.